நடிகை மீனாட்சி சௌத்ரியுடைய பயோகிராஃபி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டென்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் மாடலிங்கில் கலந்துக்கிட்டு மிஸ் இந்தியா பட்டத்தை வின் பண்ணி தெலுங்கு சினிமாவில் நடிகையாக அறிமுகமாகி இப்போ தமிழ் சினிமாவில் கோட் திரைப்படத்தில் நடிகர் தளபதி விஜய் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருக்க மீனாட்சி சௌத்ரி யார், அவங்க எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனாட்சி சௌத்ரி அவங்க ஹரியானாவை சேர்ந்தவங்க. அவங்கள பார்க்குறது தமிழ்நாடுக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க தமிழ்நாடு கிடையாதுங்க, ஹரியானா. 1997ஆம் ஆண்டு ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பஞ்சுகுலா அப்படிங்கிற ஊரில் தான் மீனாட்சி சௌத்ரி இவங்க பிறந்தாங்க. இவங்க பிறந்தது ஹரியானாவில், ஆனால் படித்ததே எல்லாம் பஞ்சாபில் தான். பஞ்சாபில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் டென்டல் சர்ஜரி படிச்சிருக்காங்க. இவங்களுடைய அப்பா மிலிட்ரியில் ஒர்க் பண்ணாங்களாம். இவங்க அப்பா இப்போ இல்லை, இறந்துட்டாரு. அதனால இவங்க படித்தது எல்லாமே மிலிட்ரி ஸ்கூலில் தான். இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பியூட்டிஷன்னா ரொம்பவே பிடிக்குமா. அதனால் இவங்க எந்த அளவுக்கு படிப்பில் கவனம் செலுத்துகிறாங்களோ அதே அளவுக்கு ஃபேஷன் ட்ரீமுக்கு கவனம் செலுத்துவாங்களாம். 2017ஆம் ஆண்டு நடந்த இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் கலந்துக்கிட்டு ஐஎம்பி பட்டத்தை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலில் நிறைய ஃபேஷன் டீம்லாம் கலந்துக்க ஆரம்பித்தாங்க. இவங்க ஒரு ஸ்டேட் லெவல் பேட்மிண்டன் ஸ்விம்மரும் கூட. 2018ஆம் ஆண்டு நடந்த ஃபெமினா மிஸ் இந்தியாவில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு 2 வந்தாங்க. இவங்க டென்டிஸ்ட்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாடலிங் ஃபீல்டில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அந்த டைமுங்கிறத வெப் சீரிஸில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சீரீஸில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் தெலுங்கு பட நடிகர் சுஜாதாவுடைய பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவர் தான் சினிமாவில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு 2021ஆம் ஆண்டு சுஜாதா நடிப்பில் வெளியான இச்சிதா மனம்லோ நிகி என்ற திரைப்படத்தின் மூலமாக தெலுங்கு சினிமாவிற்கு நடிகையாக அறிமுகமாகிறாங்க நடிகை மீனாட்சி சௌத்ரி. அதன் பிறகு கில்லாடி, ஹிட், செகண்ட் கேஸ் என ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக வலம் வரக்கூடிய மகேஷ் பாபுவின் குண்டூர்காரன் திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு தெலுங்கு சினிமாவில் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வர தொடங்கியிருக்கு. தெலுங்கில் பிஸியாக நடிச்சிருக்கும் போது தான் தமிழில் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியான கொலை திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த திரைப்படத்தில் இவங்கள சுற்றியே தான் கதை அமைஞ்சிருந்துச்சு. கொலை திரைப்படத்தில் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாங்க மீனாட்சி சௌத்ரி. அந்த பேட்டியில் உங்களுக்கு தமிழ் சினிமாவில் எந்த நடிகரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு விஜய் சார் அவர்களை தான் பிடிக்கும், விஜய் சார் அவர்கள் கூட சேர்ந்து ஃபேராக நடிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை அப்படின்னு அந்த பேட்டியில் மீனாட்சி சௌத்ரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே கோட் திரைப்படத்தில் இப்போ மீனாட்சி சௌத்ரி அவர்கள் விஜய்க்கு ஃபேராக நடிச்சிருக்காங்க. இப்போ தமிழ், தெலுங்கு என அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கும் மீனாட்சி சௌத்ரி சலார் திரைப்படத்தில் பிரபாஸ்க்கு ஜோடி நடிச்சிருந்தாங்க. தமிழ் ரசிகர்களின் அடுத்த கனவு கனியாக மீனாட்சி சௌத்ரி வலம் வருவாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை என் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெட் ஆப்பிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.